ஹாய் காய்ஸ், நான் உங்கள் எஸ்என். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரூக்ஸ் மெத்தடோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து லாஸ்ட் பார்ட்டில் இதுவரையும் சால்வ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்போம், க்ரீன் அண்ட் ப்ளூ, அண்ட் வந்து சிஎம்எல்எல் பண்ணியிருப்போம். அடுத்து கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக பர்மிட் பண்ணியிருப்போம். மீதியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மீதி வந்து 6 எட்ஜஸ் எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம வந்து பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு ரூக்ஸ் மெத்தடோட. பட் இதிலையே வந்து 3 இதுவாக பிரிக்கிறேன். நான் இதையே வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம எட்ஜஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஓரியன்ட் பண்ணணும் கரெக்டான பிளேசஸ்க்கு. அண்ட் அடுத்து வந்து யூஆர் அண்ட் யூஎல் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக சேர்க்கணும். அது என்ன எட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் அண்ட் எல்லோவும் ப்ளூ அண்ட் எல்லோவும் தான் அந்த யூஆர் அண்ட் யூஎல் எட்ஜஸ். அதை வந்து நம்ம கரெக்டான இடத்துல சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 6 எட்ஜஸில் நம்ம வந்து பர்மிட் பண்ணணும். அவ்வளோதான் இந்த 3 பார்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓரியன்ட் பண்ணுவோம் இந்த 3 எட்ஜஸையும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து மொத்தமாக எத்தனை, இப்போது நான் வந்து இதில் வந்து குட் எட்ஜஸ் பேட் எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒயிட்டை வந்து பாட்டமில் வச்சுருக்கோம் அண்ட் வந்து எல்லோவை டாப்பில் வச்சுருக்கோம். ஸோ நமக்கு வந்து இங்கே இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இது வந்து குட் எட்ஜ், எல்லோ கூட எல்லோவே இருக்குது. ஸோ இது வந்து குட் எட்ஜ். டாப்பில் வந்து எல்லோவோ இல்லை வந்து ஒயிட்டோ இருந்தால் அது மாதிரி கரெக்ட் எட்ஜ். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லோவோ இல்லை ஒயிட்டோ இல்லை எல்லோவோ இருந்தால் அது வந்து குட் எட்ஜ். சப்போஸ் வந்து டாப்பில் வந்து இந்த மாதிரி டாப்பில் ப்ளூவோ இல்லை ரெட்டோ இல்லை க்ரீனோ, எல்லோ ஒயிட்டை தவிர வேறு எந்த கலர் ஃபேஸாக இருந்தாலும் அது வந்து பேட் எட்ஜ். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து முதல்ல பேட் எட்ஜஸ் எல்லாத்தையும் குட் எட்ஜஸாக மாற்றணும். மொத்தமாக நமக்கு வந்து எத்தனை பேட் எட்ஜஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2, 4 இல்லாட்டி 6 இது மட்டும்தான் வரும் பேட் எட்ஜஸ். இத்தனை பேட் எட்ஜஸ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த வாட்டி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கீழேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ இல்லாட்டி ஒயிட் தான் இருக்கணும். இங்கே எல்லாமே இப்போது இங்கே பார்த்திங்கன்னா 3 குட் எட்ஜ் இருக்குது. இது ஒரு குட் எட்ஜ், இது ஒரு குட் எட்ஜ், இது ஒரு குட் எட்ஜ், அண்ட் இது பார்த்திங்கன்னா பேட் எட்ஜ். ஏன்னா வந்து ஒயிட் கூட வந்து ரெட் இருக்குது. ரெட் வந்து பாட்டமில் ஃபேஸாக இருக்குது. ஸோ இது வந்து பேட் எட்ஜ். இது பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து குட் எட்ஜு, இது பேட் எட்ஜ், இது பேட் எட்ஜ், இது பேட் எட்ஜ். ஸோ நம்ம வந்து குட் எட்ஜஸ் எல்லாத்தையும் இப்போ பேட் எட்ஜஸ் எல்லாத்தையும் குட் எட்ஜஸாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 பேட் எட்ஜஸ் இருக்குது. 1, 2, 3 அண்ட் வந்து 4. ஸோ இருங்க எப்படி சொல்கிறேன்னா, இப்போது இதுக்கு வந்து இதுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி MUM பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா பேட் எட்ஜஸும் குட் எட்ஜஸாக மாறிடும். இன்னொரு ஆல்காரிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது குட் எட்ஜஸாக மாறிடுச்சு. இப்போ இன்னொரு ஆல்காரிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எட்ஜை இங்கே மாற்றிக்கலாம். இது அப்படியே கீழே வந்துடும், இது அப்படியே மேலே போயிடும். அந்த ஆல்காரிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M'(U2M). இப்போ பண்ணதுனால கீழே இருந்த அந்த எல்லோ அண்ட் க்ரீன் எட்ஜ் வந்து மேலே போயிடுச்சு பாருங்கள். மேலே இருந்த எல்லோ ரெட் எட்ஜ் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இதுலேயே வந்து இந்த குட் எட்ஜஸாக மாற்றுறதுல, பேட் எட்ஜஸாக குட் எட்ஜஸாக மாற்றுறதுல ஒரு 4 கேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம மெதுவாக பார்ப்போம். இருங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி 2 பேட் எட்ஜஸ் மட்டும் இருக்கும். கீழேயும் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை, எல்லாமே குட் எட்ஜஸாகவே இருக்குது. எல்லாமே ஒயிட் அண்ட் எல்லோவாக தான் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா இது வந்து எல்லோவாக இருக்குது, இது வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே குட் எட்ஜு. இது பார்த்திங்கன்னா இங்கே டாப்பில் வந்து ரெட்டு ஃபேஸாக இருக்குது அண்ட் ஆரஞ்சு ஃபேஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பேட் எட்ஜ். இது ரெண்டும் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நமக்கு 2 பேட் எட்ஜ் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
நமக்கு வந்து எப்படி வரணும்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த எம்யூஎம் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுங்க. அந்த ஆல்காரிதம் வந்து போடுங்க. இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எம் ப்ரைம் யூ எம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஆரோ மாதிரி கிடைக்கும். அதாவது 3 பேட் எட்ஜ் வரும் அண்ட் கீழே ஒரு பேட் எட்ஜ் இருக்கும். ஸோ 4 பேட் எட்ஜாக மாறும். இப்படி நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் வரணும். எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு அம்பு மாதிரி வரணும். இப்படி வந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக ஓரியன்ட் பண்ண முடியும் பேட் எட்ஜஸை. இந்த மாதிரி வரதை இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு கரெக்டாக எப்படி திருப்பணும்னா இந்த மாதிரி இந்த பேட் எட்ஜுக்கு நேராக திருப்பிக்கோங்க. பேட் எட்ஜுக்கு நேராக திருப்பிக்கிட்டு இதை வந்து இப்படி திருப்பிக்கோங்க. பேட் எட்ஜுக்கு நேராக கரெக்டாக பேட் எட்ஜுக்கு. இப்போ வந்து அந்த ஆல்காரிதமே போடுங்க. திருப்பியும் எம் போட்டிங்கன்னா எல்லாமே வந்து குட் எட்ஜஸாக மாறிடும். இப்போ இன்னொரு கேஸ் வந்து நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே ஒரு பேட் எட்ஜும் கீழே ஒரு பேட் எட்ஜும் இருக்குது. அதாவது இது எல்லாமே பாருங்கள், இது வந்து குட் எட்ஜ். ஏன்னா வந்து எல்லோ பக்கத்தில் ஒயிட் தான் இருக்குது. எல்லோ பக்கத்தில் எல்லோவோ இல்லை ஒயிட்டோ இருந்தால் குட் எட்ஜ். இதுவும் குட் எட்ஜ், இதுவும் குட் எட்ஜ் அண்ட் இதுவும் குட் எட்ஜ். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் பாட்டமில் இருக்குது. ஸோ வந்து நமக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா இது குட் எட்ஜ். ஏன்னா ஒயிட் பக்கத்தில் ஒயிட்டே இருக்குது. அண்ட் வந்து இதுவும் குட் எட்ஜ். ஏன்னா ஒயிட் பக்கத்தில் ஒயிட்டே இருக்குது. இதுவும் வந்து குட் எட்ஜ் தான், ஒயிட் பக்கத்தில் ஒயிட்டே இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் பேட் எட்ஜ். பேட் எட்ஜுன்னு ஏன் சொல்கிறேன்னா ஒயிட் இருக்குன்னா இந்த ஒயிட் சென்டர் பக்கத்தில் எல்லோவோ இல்லை வந்து ஒயிட்டோ தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து குட் எட்ஜு. இல்லாட்டி இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லோ அண்ட் ஒயிட் தவிர வேறு ஏதாவது எட்ஜஸ் அங்கே இருந்ததுன்னா அது வந்து பேட் எட்ஜ். ஸோ நம்ம வந்து இப்போ இது வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஆல்காரிதம், செகண்ட் ஆல்காரிதம் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இங்கே இருக்க பீஸ் இங்கே போய்டும். அந்த ஆல்காரிதம் போட்டால் இங்கே இருக்க பீஸ் இங்கே வந்துடும். எட்ஜ் ஸ்வாப்பிங், கிட்டத்தட்ட எட்ஜ் ஸ்வாப்பிங்னு சொல்லுவாங்க, ஸ்வாப்பிங் ஆல்காரிதம். ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து போன கேஸ் மாதிரி நம்ம 2ஆக வர வைக்கணும். இங்கே ஒன்று வர வைக்கணும். ஸோ நம்ம வந்து இங்கே இருக்க எட்ஜை இங்கே கொண்டு வந்துடுவோம். எம் ப்ரைம் U2 எம் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருந்த அந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு வந்து மேலே வந்துருச்சு. மேலே இருந்த அந்த எல்லோ அண்ட் ப்ளூ கீழே வந்துருச்சு. இப்போ பண்ணதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், அந்த எம்யூஎம் ஆல்காரிதம் சொன்னோம் இல்லையா, அதை போடுங்க. எம் இன்வர்ஸ் யூ எம் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த அம்பு மாதிரி வந்துருச்சு. இப்படி 3 வந்துருச்சு, கீழே 1 இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், இதை வந்து கரெக்டாக அந்த அம்பை வந்து கரெக்டாக இதுக்கு நேராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்க பேடேஜுக்கு நேராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு எம் பண்ணிங்கன்னா எல்லாமே குட் எட்ஜஸாக மாறிடும். இன்னும் ஒரு கேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி பார் மாதிரி இல்லாமல் இப்படி எல் மாதிரி இருக்குது பாருங்கள். கரெக்டாக இப்படி எல் மாதிரி இருக்கா, இங்கே ஒரு பேட் எட்ஜும் இங்கே ஒரு பேட் எட்ஜும் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எந்த பேட் எட்ஜுமே இல்லை, கீழே எல்லாமே குட் எட்ஜாக இருக்குது. இதுவும் குட் எட்ஜ், இதுவும் குட் எட்ஜ், இதுவும் குட் எட்ஜ், இதுவும் குட் எட்ஜ். இங்கே பார்த்தீங்கன்னா இது குட் எட்ஜ், இது குட் எட்ஜ், மீதி 2ம் பேட் எட்ஜ். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் வந்து இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி எல் மாதிரி வரணும். நமக்கு வந்து பார்க்கும்போது இப்படி எல் மாதிரி இருக்கணும். இப்படியோ இல்லை இப்படியோ இருந்ததுன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எம்யூஎம் அல்காரிதம் சொன்னோம் இல்லையா, அதை வந்து போடுங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி போடும்போது இந்த இடத்துல ஒரு பேட் எட்ஜ் இருக்கான்னு பாருங்கள். எப்பயுமே இந்த இடத்துல ஒரு பேட் எட்ஜ் இருந்தால் தான், சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒயிட்டோ இல்லை வந்து இதுவோ இருக்கக்கூடாது. இருங்க ஒரு நிமிஷம், சாரி ஒரு நிமிஷம். ஸோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த 2 நம்ம எதுவும் பார்க்குறோம் இல்லையா, இப்படி வச்சுக்கிட்டோம் இல்லையா, இந்த 2மே குட் எட்ஜஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆர் வந்து இந்த 1ஆவது குட் எட்ஜஸாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த ஆல்காரிதம் வந்து எப்படி போடணும்னா எம் ப்ரைம் யூ ப்ரைம் எம் போடுங்க. போட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அம்பு மாதிரி கிடைக்கும். இருங்க நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா இப்போ இந்த மாதிரி வச்சிட்டிங்க இல்லையா,
இங்கே குட் எட்ஜ் இருக்கா, அதாவது இங்கே வந்து எல்லோ இருக்கா இல்லை ஒயிட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லோவோ ஒயிட்டோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துலையும். சப்போஸ் வந்து இங்கே ரெட் இருந்ததுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து எல்லோ இருக்குது, இங்கே ரெட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த எல்லோ பீஸ் வந்து நமக்கு வந்து இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக பண்ண முடியும். இப்படி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு அம்பு மாதிரி கிடச்சிரும். நான் எப்படி சொல்கிறது, இருங்க ஒரு நிமிஷம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். எப்படின்னா இப்போ வந்து நம்ம பண்ண போகிற இடத்துல ஒயிட்டோ இல்லை எல்லோவோ இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஆல்காரிதம் போடுங்க. யூ ப்ரைம் எம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ மாதிரி கிடைக்கும். அண்ட் வந்து கீழே ஒரு பேட் எட்ஜ் இருக்கும். அந்த பேட் எட்ஜுக்கு நேரம் அந்த ஆரோவை திருப்பிக்கிட்டு திருப்பி எம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஓரியன்ட் ஆயிடும். எல்லாமே வந்து குட் எட்ஜஸாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, யூஆர் அண்ட் யூஎல் எட்ஜ் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போது அந்த எட்ஜஸை வந்து இதுதான் அந்த யூஆர், இது வந்து இந்த எல்லோ அண்ட் க்ரீனையும் அண்ட் வந்து எல்லோ அண்ட் ப்ளூவையும் கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு ப்ளூ எட்ஜு கரெக்டாக இங்கே வந்து சேர்ந்துருச்சு. இங்கே வந்து நம்ம எல்லோ அண்ட் க்ரீன் எட்ஜை சேர்க்கணும். நான் சொன்ன மாதிரி ஸ்வாப்பிங் ஆல்காரிதமை யூஸ் பண்ணிக்கோங்க. எம் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜ் வந்து கீழே வந்துருச்சு, மேலே இருந்த எட்ஜு கீழே வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம சேர்க்கணும். இருங்க நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ அண்டு க்ரீன் எட்ஜ் வந்து மேலேயே இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ளூ அண்டு க்ரீன் எட்ஜ் எல்லோ அண்ட் க்ரீன் எட்ஜ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ப்ளூ எட்ஜ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துலையோ இல்லை வந்து இந்த இடத்துலையோ நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து எல்லோ அண்டு க்ரீன் எட்ஜை வந்து நம்ம இந்த இடத்துல சேர்ப்போம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, சப்போஸ் வந்து இப்படி இருந்ததுன்னா இதை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுங்க. நமக்கு நேராக ஃபேஸில் கொண்டு வந்துட்டு எம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அது வந்து சேர்ந்துடும் கரெக்டாக. இப்போ வந்து இந்த இடத்துல ப்ளூ அண்டு எல்லோ எட்ஜை வந்து நம்ம சேர்க்கணும். அதுக்கு வந்து இப்படி இருக்குது, இதை வந்து இப்படி இங்கே திருப்பிக்கோங்க. நமக்கு ஃபேஸாக திருப்பிக்கிட்டு எம் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக சேர்ந்துருச்சு. இவ்வளோ தான் அந்த யூஆர் அண்ட் யூஎல் எட்ஜ் வந்து நம்ம கரெக்டாக ஓரியன்ட் பண்ணுறது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இன்னும் ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான், அதை வந்து பார்த்துருங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த யூஆர் அண்ட் யூஎல் எட்ஜை சேர்த்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு எட்ஜையும் சேர்த்ததுக்கப்புறம் க்ரீன் அண்ட் எல்லோ எட்ஜையும் ப்ளூ அண்ட் எல்லோ எட்ஜையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து க்ரீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. க்ரீன் இருக்குது நமக்கு ஃப்ரண்ட்டில், க்ரீன் அண்ட் எல்லோ எட்ஜ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரீனோட ஆப்போசிட் கலரான ப்ளூவை இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ப்ளூ கார்னரை இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு 2 வாட்டி எம்மை வந்து யூஸ் பண்ணுங்க. 2 வாட்டி எம் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக திருப்பிக்கோங்க. பண்ணிங்கன்னா இப்போ பாருங்களேன், இது வந்து இப்படி இருக்குது. இப்போ நம்ம பண்ண உடனே அந்த பின்னாடி இருந்த ப்ளூ எட்ஜ் வந்து இங்கே வந்துருச்சு, இங்கே இருந்த க்ரீன் எட்ஜ் வந்து இங்கே போயிடுச்சு. இப்படி போனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து லாஸ்ட் கேஸ் வராமல் க்யூப் சேர்ந்துருச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி அந்த கேஸை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் சேர்க்கறதுலையே நம்ம வந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம சேர்த்ததில் இந்த இடத்துல வந்து எல்லோ அண்டு ப்ளூ எட்ஜ் இருக்குது, பின்னாடி வந்து எல்லோ அண்ட் க்ரீன் எட்ஜ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ப்ளூவோட ஆப்போசிட் கலரை க்ரீனை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 2 வாட்டி எம் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்ததோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா அந்த சால்விங் வந்து நமக்கு முடிஞ்சிடும். அந்த இது வந்து நமக்கு முடிஞ்சிடும். இதுக்கு மேலே லாஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் வந்து ஒரு 4 ஆல்காரிதம் நினைக்கிறேன். 6 கேசஸ் இருக்குது லாஸ்ட்டு. அதை போட்டிங்கன்னா க்யூபே சால்வ் ஆகிடும். ஃபஸ்ட்டு 3 கேசஸ் பார்த்தீங்கன்னா
இந்த இது மாதிரி மெயின் கேஸஸ்னு சொல்லுவாங்க. மீதி 3 கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கும், சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே சால்வ் ஆகிட்ருக்கும். இந்த டாட் மாதிரி இருக்கும், அதை பாருங்கள், டாட்னு சொல்லுவாங்க இந்த கேஸை. இது எல்லாமே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே சால்வ் ஆகிட்ருக்கும். டாட்ஸ் மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும். இந்த 2 சைடும் வந்து சால்வ் ஆகிட்ருக்கும். இப்படி இந்த 2 சைடும் சால்வ் ஆகிட்ருக்கும். மீதி 4 சைடில் அப்படியே இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன அப்படின்னா சின்ன ஆல்காரிதம் தான். இந்த லேயரை வந்து E2ன்னு சொல்லுவாங்க, ஈன்னு சொல்லுவாங்க இந்த லேயரை. ஸோ நம்ம வந்து ஆல்காரிதமில் கீழே வந்து E2 அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து குழம்பிடாதீங்க. இதுதான் E2. இப்படி 2 வாட்டி திருப்பினா E2, அதே ஒரு வாட்டி திருப்பினா E. ஸோ வந்து இப்போது E2 M E2 M பண்ணிங்கன்னா கியூபே முடிஞ்சிடும். இப்போ இன்னொரு கேஸ் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சென்டர் எட்ஜ் பேர் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து ஆரஞ்சு அண்ட் எல்லோ அண்ட் ஆரஞ்சு வந்து கரெக்டாக எல்லோ சென்டரோட பேராக இருக்குது. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்குது. ஒயிட் ரெட் கரெக்டாக பிளாக் வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தனி எட்ஜ் மட்டும் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் எட்ஜ் பேர் இருக்குது. அவ்வளோதான். இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது இதுக்கு என்ன ஆல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MU2 M'U2 பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக சேர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம போன கேஸ் மாதிரியே தான் இருக்கும். இதுவும் பின்னாடி வந்து அந்த பிளாக் இருக்கும். அந்த பாருங்கள், நமக்கு வந்து இங்கே இருந்தது அந்த பிளாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பிளாக் இருக்குது. அண்ட் வந்து இங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு தனி எட்ஜ் இருக்குது. அண்ட் ஒரு சென்டர் எட்ஜ் பேர் இருக்குது. இங்கே ஒரு சென்டர் எட்ஜ் பேர் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, MU2 MU2 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் ஒரு கேஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் கேஸ். இந்த கேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சென்டர் எட்ஜ் பேர் வந்து கரெக்டாக சென்டர் எட்ஜ் பேர்னு சொல்லிட்டேன். இது வந்து இந்த எட்ஜ் பேர் வந்து கரெக்டாக இது மாதிரி ஒரு பிளாக் மாதிரி கரெக்டாக நமக்கு வந்து இங்கே சேர்ந்துருச்சு. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் எட்ஜ் பேர் இருக்குது. இங்கேயும் ஒரு சென்டர் எட்ஜ் பேர் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஒன்று இருக்குது. இருந்தபடியே நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, MU2 MU2 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கேஸஸுமே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் ரூக்ஸ் மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 20 to 25 செகண்ட்ஸ் வந்து நமக்கு கியூப் வந்து நல்லா ஸ்பீடாக கொண்டு வர முடியும். அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்ருங்க.